Talkies இன்னைக்கு நம்மளுடைய இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கல்கி 2898 படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் நாக் அஸ்வின் ஆல்ரெடி வந்து தமிழ் மற்றும் தெலுங்குல பைலிங்குவல்ல வந்த மகாநதின்ற திரைப்படத்தை தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம்ன்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்காக வந்து நேஷனல் அவார்ட்லாம் கூட சாவித்ரி கேரக்டர்ல நடிச்சு கீர்த்தி சுரேஷ் வாங்கியிருந்தாங்க. அந்த அளவுக்கு மேக்கிங் வந்து ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. அண்ட் ஆல்சோ பிட்ட கதலு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல வந்த இந்த ஆந்த்ரோபாலஜி ஸ்டைலில் வந்த படங்கள்ல அதுல ஒரு பார்ட் எக்ஸ் லைஃப்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஹாசன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வர்ச்சுவல் லைஃப்குள்ளே போயிட்டோம்னா எப்படி இருக்கும்ன்றத நம்மளுக்கு அப்போவே ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது இந்த கல்கி படத்தினுடைய ஒரு மினி வேர்ஷன் சொல்லலாம். எக்ஸ்டெண்டடாக நம்ம வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்றது காட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகாக அதனுடைய மேக்கிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ நாக் அஸ்வின் எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய படத்தினுடைய மேக்கிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்குனுடைய கதையெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்க்ரீனும் நம்ம வந்து ரசிக்கிற விதமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரபாஸ், அப்புறமா திஷா பத்தானி, தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், இது மாதிரி பெரிய ஸ்டார் காஸ்டிங்கை வந்து இருக்கிறாங்க. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக் கம்போசிஷன் அஃப்கோர்ஸ் எஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் டெஜார்ஜ் ஜிலோவிக் அப்படின்றவங்க தான் அந்த ஸ்டுடியோ கம்பெனியோடு சேர்ந்து எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய எடிட்டர் கோத்தகிரி வெங்கடேஸ்வர் ராவ் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை வந்து சொல்லணும்னா இது வந்து அப்போலிட்டிக்கான ஒரு கான்செப்டில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான படம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய பழங்காலத்து இதிகாசங்களில் சொல்லக்கூடிய மகாபாரத்தினுடைய ஒரு சின்ன கான்செப்டை எடுத்து அதை வந்து பிரம்மாண்டமாகவும் அதே சமயத்தில் மகாபாரதம்ன்றது நம்மளுக்கு பல ஆயிரம் வருஷம் நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமாக இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அப்பத்தில் ஆரம்பித்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய ப்ரெசென்ட்டை தாண்டி இன்னொரு 100 வருஷங்கள் 1000 வருஷங்களுக்கு அப்புறமா ஃபியூச்சரில் அதே கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்ற விதத்தில் தான் ஒரு கற்பனையாக சொல்லப்பட்ட ஒரு திரைப்படம். இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் வந்து நம்ம ஹாலிவுட்டில் பார்த்து பிரமிப்பாக அப்படியே அடைஞ்சிருப்போம். ஒவ்வொரு காட்சிகளும் என்ன மாதிரியான படம் எடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரியான மேக்கிங்லாம் நம்மளுடைய ஊரில் யாரையா பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த படம் வந்துருக்குது. அஃப்கோர்ஸ் எஸ் நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் படத்தினுடைய கேரக்டராக இருக்கட்டும் அண்ட் படத்தினுடைய ஸ்டோரி லைன் அதெல்லாம் கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது அப்படின்ற கருத்து வேறுபாடெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தினுடைய கான்செப்டுன்ற ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணுறதுலேருந்து அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு நாக் அஸ்வின். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் அவருக்கு பிடிக்கணும், அவருக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கதை வைஸ் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு எனக்கு கான்செப்ட் வைஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. பட் அதில் இருக்கக்கூடிய கேரக்டரும் அண்ட் அதுல இருந்து ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுடைய வேரியேஷனை காட்ட விதம்லாம் வந்து கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலான்ற ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. பட் ஆனால் மேக்கிங்கில் வாவ் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த நிறைய படங்களில் என்னங்க இது கார்ட்டூனில் காட்டுற மாதிரி இருக்குதுன்னெலாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான தப்பு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த பிட்ட கதலூரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் லைஃப்ன்றதில் ஃபியூச்சரிஸ்டிக் அந்த வர்ச்சுவல் கேம் நம்ம போட்டுட்டு எப்படி வந்து விளையாடுறோம் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்து அந்த வர்ச்சுவலிஸ்டிக் அதை இதில் போட்டுட்டு என்ன ஃபியூச்சரில் நடக்குது இப்போ என்ன நம்ம பண்ணுறோன்னு தெரியாத அப்படியே கண்மூடித்தனமாக இருக்கிறதா இருக்கும். அதுலேருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய கேரக்டரில் தான் வந்து ஸ்ருதி ஹாசன் இருப்பாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு வெளிநாட்டில் அப்படின்றது ரொம்ப அழகாக காட்டியிருப்பார் அந்த பிக்சரைசேஷன் அதெல்லாம். ஸோ அதே போல் தான் இந்த படத்துலையும் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி நம்மளுக்கு இந்த படத்தினுடைய மோட்டோ எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கிரியேஷன்லாம் நாங்கள் காட்ட போகிறோன்றது ஒரு மினியர் வெர்ஷனில் ஆல்ரெடி அமேசான் ப்ரைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புஜி அண்ட் பைரவான்ற அந்த ஒரு அனிமேட்டட் இதுவும் அவர் ஆல்ரெடி டைரக்ட் பண்ணி அதுவும் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதுவும் வந்து சூப்பர் டூப்பரான ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் இதில் இந்த படத்தில் ஹீரோன்னு கேட்டால் யாரை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி அமிதாப் பச்சன் அவர்களை தான் சொல்லணும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ வயசானாலும் சரி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவருடைய கேரக்டர் இந்த படத்தில் அதுதான் வந்து லீட் ரோலாக படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணி கொண்டு போகுது. ஏன்னா அவருக்கு தான் வந்து எல்லாரோடையும் சேர்ந்த மாதிரியான காம்போ எல்லாமே வந்து இருக்குது. அவர் தான் வந்து லீடாக இருந்து அண்ட் அவர் வந்து கொண்டு வரக்கூடிய அந்த கேரக்டர் மகாபாரதம் சொன்ன பார்த்தீங்களா, மகாபாரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அந்த மாதிரியான கேரக்டரை தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்றதை காட்ட போகிறாங்க.
மாதிரி ஒரு பெரிய சாபத்தில் நம்ம வந்து பல வருஷமாக இப்படி இருக்கிறோமேன்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனிமிக்கா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் வேர்ஷனில் அதிகமாக இருக்கக்கூடிய கேரக்டராக தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், அவருடைய அந்த கேரக்டருக்கு ஏற்ற மேக்கப்பு அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கணும். பலாயிரம் வருஷமாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி காட்டுற விதத்தில் அந்த கேரக்டர் அமைச்சிருப்பாரு டைரக்டர். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் டெஃபினெட்லி கமல்ஹாசன் அவர்களுக்கு சொல்ல வேணாம், அது வந்து பக்காவாக கொடுத்துருப்பாரு. கமல்ஹாசன் தானா அப்படின்றது நம்மளுக்கே டவுட் வர அளவில் தான் அந்த கேரக்டர் வந்து இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு அந்த முகம்லாம் இது பண்ணி அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அதுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா கலர் கரெக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே போல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவருடைய ஜைஜான்டிக்கான அந்த லுக்குக்கு அண்ட் அவருடைய அந்த அஷ்மதா அந்த கேரக்டருக்கும் வந்துட்டு செம்ம ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகமே வந்து முழுக்க முழுக்க ஒரு சைடில் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு குற்றம் பட்டு எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் கமல்ஹாசன் அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் அந்த சத்தியம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதுலேருந்து விடுபடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ப்ரெக்னென்ட் லேடி அண்ட் ப்ரெக்னென்ட் லேடியோடைய அந்த குழந்தையோடைய அந்த பிளட் அண்ட் அதெல்லாம் தான் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கேரக்டரில் தான் கமல்ஹாசன் இருப்பார். அதை வந்து தேவைப்படுறத அவர் அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து தீபிகா படுகோன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அந்த குழந்தைய வந்து எப்படியாவது அவருக்கு தேவைன்றதுக்காக அவர் வந்து யார் மூலயமாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் பிரபாஸ்ன்ற பைரவா கேரக்டர் வந்து இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து காசுக்காக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து அதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இதை ப்ரொடெக்ட் பண்ணுற கேரக்டரில் தான் வந்து அஸ்வமதான்ற கேரக்டரில் அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பார். அதை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் சீக்வன்ஸ்க்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா பிரபாஸ் மற்றும் அமிதாப் பச்சன் அவங்களுடைய காம்போல வரக்கூடிய ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஓவராலாகவே படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தீபிகா படுகோனுடைய ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங்கும் வந்துட்டு படத்துக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். திஷா பத்தானி ஆஸ் யூஷுவல் இன்னொரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் மாதிரி தான் வந்துட்டு போகிறாங்க. அண்ட் இதில் இன்னொரு காமெடி கலந்த ஒரு காமிக்கான ஒரு கேரக்டரில் வந்து புஜ்ஜின்ற ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. அதுக்கான வாய்ஸ் டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் த்ரூ அவுட் அந்த கேரக்டர் பேசும்போதெல்லாம் வந்து நம்மளுக்கு சிரிக்க வைக்கிற விதத்தில் தான் இருக்குது. அண்ட் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாலும் பிரபாஸை வந்து நம்ம இந்த படத்தில் ஒரு ஹீரோவா லீட் ரோலில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிரபாஸுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த கேரக்டருடைய ஃபுல் அந்த என்ன வேணும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சு அவர் வந்து பண்ணியிருந்தாருன்னா டெஃபினெட்லி இது வந்து இன்னும் 100% மேலே நம்ம வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் இந்த படத்தினுடைய மேக்கிங்காகவும் பிக்சரைசேஷனுக்காகவும் எஸ்பெஷலி படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லா விஎஃப்எக்ஸ்க்காகவும் இந்த படத்தை கண்டிப்பாக இதை வந்து 2Dயில் பார்க்காம 3Dயில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆடட் ப்ளஷராக இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3Dயில் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையான அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். 2Dயில் பார்க்கும்போது அது கரெக்டாக உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ நாக் அஸ்வின் டெஃபினட்டாக இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதனுடைய பார்ட் 2வும் வரப்போகுது. அதுக்கான கண்டினியூட்டியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த படத்தில் இதுக்கான எல்லா கேள்விகள் அங்கங்கே இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு பதிலும் அதில் வந்து சொல்ல போகிறாரு. மொத்தத்தில் இந்த கல்கி 2898 படம் வந்து நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்தியிருக்கான்னு கேட்டால் டெஃபினெட்லி படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த படத்தை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப டெப்த்தாலாம் நம்ம வந்து கதையெல்லாம் யோசிக்க தேவையில்லை. போயிட்டு ஒரு 2.5 hours நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி வந்து வெளிநாட்டு படங்கள் அதாவது ஹாலிவுட் படத்தில் வரக்கூடிய கிராஃபிக்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் அந்த மாதிரி நினச்சிட்டு போயிட்டு வரவங்களுக்கு டெஃபினெட்லி இது 100% எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் கொடுக்காத ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட ஜி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.